இந்த கிரிக்கெட் டாக்ஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் பற்றி பேச போகிறோம். அஸ்வின் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவருடைய புக் லான்ச் அப்போ. ஸோ அதில் அவர் என்னென்ன சொன்னார்ன்றதை நம்ம பார்க்கலாம். அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே கிரிக்கெட் விளையாடுவார் அவங்களுடைய ராமகிருஷ்ணபுரம் ஏரியாவில். ஸோ வந்து அஸ்வின் வந்து 3 சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்னு வந்துட்டா அங்கே அஸ்வின் தான் ஹீரோ, 4s and 6s பறக்க விடுவார். ரெண்டாவது சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் பேட்டிங்க்கு வந்து ரொம்ப கெஞ்சிருப்பாரு. இது வந்து எல்லாருக்குமே இந்த சிச்சுவேஷன் வந்து செட் ஆகும், இன்க்ளூடிங் மீ. தேர்ட் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்காச்சும் ஒரு 6 அடிச்சு பக்கத்து வீடு கண்ணாடி உடச்சோன்னா சில பேர் வந்து ஏன்பா கண்ணாடி உடச்சுன்னு நல்லா திட்டுன்னு திட்டுவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி உடச்சு செம்மையாக திட்டு வாங்கியிருக்காரு. அஸ்வினோட புக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் தி ஸ்டேஜ் அ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி. ஸோ இந்த புக் வந்து எழுதுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைவ் கஸ்லர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் பகட் அண்ட் கல்கி, இந்த மாதிரியான முக்கியமான ஆத்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு ரொம்ப பிடிக்கும். அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வாக் அண்ட் ரிக்கி பாயிண்டியோடைய ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ரிக்கி பாயிண்டியோடைய ஆட்டோபயோகிராஃபி படித்த உடனே தன்னுடைய லைஃப் வந்து ரிக்கி பாயிண்டிங் மாதிரியே சிமிலராக இருக்குன்னு அஸ்வின் ஃபீல் பண்ணியிருக்காரு. அஸ்வினோட பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன்றைக்குமே அஸ்வினை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்வின் பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல கிரிக்கெட் நாலேஜ் நிறைய இருக்கும் அஸ்வினுக்கு. ஸோ வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணுவார் மேட்ச் எப்படி நடக்குது அப்படின்னு. இப்போ வரைக்கும் என்ன சொன்னார்னா, நான் வந்து ராமகிருஷ்ணபுரமில் கல்லி கிரிக்கெட்டர் தான், அதே கிரிக்கெட்டர் தான் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நான் விளையாடிட்டு இருக்கேன்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து உண்மையான ஃபேக்ட் தாங்க. ஸோ வந்து அவருடைய புக்குடைய வால்யூம் 2 வந்துட்டு சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிரிக்கெட் குவிஸ் பிளான் பண்ணுறாரு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ராமகிருஷ்ணபுரமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அஸ்வினோட வீடு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாட பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் டி நகர் அந்த சரௌண்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சோமசுந்தரம் கிரவுண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ சோமசுந்தரம் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து கிரிக்கெட் ஆட போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டமாடி கிரிக்கெட் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய விஷயம் அஸ்வின் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறாரு. இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்பிக்கிறேன். 2019 அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து ஒரு ரன் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ரன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சைல்டு ஃப்ரெண்ட் புவனேஷ்க்குமே பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, புவனேஷ் வந்து எனக்கு பட்லரோட ரொம்ப முக்கியமான பர்சன் சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை விட நம்ம பர்சனல் லைஃப் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக வந்து நம்ம ஆக்சுவலி பெருசாக பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ட்ரூ ஃபேக்ட் அஸ்வின் சொன்னது. வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கிரிக்கெட் டாக்ஸ், கிரிக்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கிரிக்கெட் ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவியூஸ் பற்றி நம்ம நிறைய பேசுவோம்.